பிறந்தாரி ஆண்டி மாயோ ஆண்டி சுடலை ஈசன் வருவார் நமக்கு ஒரு நாளும் இன்னும் 3 உலகங்களையும் படைத்து திரிலோகங்களை படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கர்ப்பக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் முட்டைகள் இருக்கும் தெரியுமா குஞ்சி? ஆமா. என்ன குஞ்சி? கோழி குஞ்சு. உனக்கு அது முன்ன தவிச்சிருதாப்பா? இல்ல படிச்சு தவிச்சிடுது. அடிச்சு தவிச்சுதா இல்ல படிச்சே தவிச்சிட்டான். அப்படியாமா? ஆண்டவனாகிய சிவபெருமான் படிச்சா தவிக்காது. நமக்கு படியந்து வருகிறார். இப்ப நமக்கு படியந்திருக்கக்கூடிய செல்வச்சீமான். ஏமா முதலாக நமக்கு படியந்திருக்கக்கூடிய செல்வச்சீமான் யாரு? அன்பிற்கும் வாசத்திற்கும் உரிய, நம்ம மேல பாசத்துக்குரிய அன்பு பூமான் அழகிய பாரதி ராஜா அவர்கள் நம்மளுடைய செல்வச்சீமான். என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க. ஆமாண்ணே. நான் ஃப்ரெண்டா இருந்தேன்ல. நீ உங்களுக்கு 500 கூட 500 கிடைச்சு. ஏங்க என் வீட்டுக்கார ஃப்ரெண்ட்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே? நான் சொல்றேன். பாவி சொல்ல வேண்டியதானே? பாலு இது வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். பத்திரன் எழுத்தகம் தென்காசி அண்ட் பவுர் சத்திரம். பாவூர் சத்திரம் தென்காசி. ஏன அன்பு சீமான் நம்மளுடைய அன்பு சகோதரர் எஸ்பி பாலு சன் ஆஃப் வேலாயுத நாடார் அன்பு அப்பா அவர்கள் ஓடை தெரு புல்லுக்காட்டு வலசை. புல்லுக்காட்டு வலசை. ஆமா. எங்க அன்பு அண்ணாச்சி பாலு சரி எங்க அன்பு அண்ணாச்சி கொண்டு வந்து நீங்க பெரிய பிள்ளை வலசை, கணக்க பிள்ளை வலசை, குத்துக்கல் வலசை கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி புல்லுக்காட்டு வலசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம்னா. ஏமா உங்க ஊர் பக்கம் இல்லையா? எங்க ஊர் பக்கம் தான் புல்லுக்காட்டு வலசை. ஆமா எங்களுக்கும் தெரியும். தெரியும்ல. அடிக்கடி பேப்போம். நம்முடைய பாலு எங்க அன்பு அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி கொண்டு வந்து நம்ம தங்கச்சி அழகு செல்வி வரவே நம்ம சுடல கோயிலுக்கு முத வந்திருக்கா. முதலாக வந்திருக்காங்க. நம்ம தங்கச்சி நம்ம ஆதரிக்கணும். நம்ம ஆதரிச்சாதான் அனைவரும் ஆதரிப்பாவா? ஆமா. நீங்களே எப்ப ஆதரிப்பீங்க? எல்லாம் வீட்டுல பரிசு வீட்டுல வச்சுக்கோங்க. பரிசு எல்லாம் செல்லு மட்டும் தான் கையில இருக்கு. செல்லா? ஆமா தம்பி.
அப்ப எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு இருக்கு. ஆமா ஒரு என்னது? செல்லு வாங்குமா. சும்மா இருங்க என்ன தம்பி. ஆ? வரும் தம்பி. எப்போ கேட்காம கொடுக்கக்கூடிய வம்சம்தான் ஆ, இந்த சான்றோராகி சத்திரிய குல மக்கள். உண்மைதாம்மா. கொடைக்கு கர்ணன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அது கர்மவீரர் காமராஜர் வம்சம்தான். கரெக்டா சொல்லுதம்மா. ஆமா, வரவே நான் என்னைக்குமே ஆ. சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வேற என் வழி தனி வழி. பரவாயில்லையே. ஆமா தம்பி. ரஜினி இன்னும் விட இப்படி பேசுறது இல்லையாம்மா. பையன் அண்ணாச்சி நோட் பண்ணிக்கோங்க. 5 டயலாக். சு என்ன நம்முடைய பாலு பாலு எங்க அன்பு அண்ணாச்சி கொண்டு வந்து நம்ம அண்ணாச்சி கொண்டு வந்து நம்முடைய சகோதரி ஆதரிக்கணும்னு ஆமா ஆதரிச்சிருக்காங்க. சரி, அவர்களுடைய குடும்பங்கள கோத்திரம் வழி வழி வம்சங்கள் வாழையடி வாழையாக உற்றார் பெற்றார் உறவினர்கள் சொற்காரர் சுபக்காரர் 501 ரூபாய் பந்துக்களோடு 501 லட்சமா கொடுத்து ஆதரிச்சிருக்காங்க. சரி, அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாம் வழி வழி வம்சம் எல்லாம் என்றென்றைக்கும் ஆமா. என் சுடலை ஆண்டவருடைய கருணையால அருளாலே வாழையடி வாழையாக 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 வாழவே கருணையாக மாயாண்டு கருணையாலே மங்களமா வாழ வேண்டும். கல்யாணம் போல் வாழ வேண்டும், வாழ வேண்டும். கல்யாணம் போல் வாழ வேண்டும், வாழ வேண்டும். நான் ஆகிய தோன்றியதோர் ஆமா, அந்த பொன்னுவெள்ளி கைலாச பர்வதத்திலே அந்த கைலாசகிரி என்னும் பர்வதத்திலே இத்தியாதிவர்கள் கொழுவிருக்க இவர்களெல்லாம் இருக்க 14 உலகங்களை படைத்து படைத்த ஆண்டவன் ஆண்டவனாகிய சிவபெருமான் சாட்சாதி சிவபெருமான் இன்னும் 3 உலகங்களையும் படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமா கல்லுக்குள்ள தேர கற்புக்குள் இருக்கக்கூடிய என்னதுமா சிசுன முட்டைக்குள்ள குஞ்சி என பகவான் படைத்து கொட்டைக்குள்ள வண்டு படைத்து விட்ட ஜீவன்களுக்கு ஆமா பட்டினி இல்லாமல் படியளந்து வருகிறார் நம்ம அரணாரான சிவபெருமான். சிவபெருமான் நமக்கெல்லாம் எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அழைப்பாரு? நாளி நல்ல தின எடுத்து நாடி எங்கும் புரிய நல்ல தின எடுத்து ஆளாக்கி தின எடுத்து ஆளாக்கி தின எடுத்து அப்போ அகிலமெல்லாம் படி அப்படி போடு 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 ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி, அப்படி படியளந்து வரக்கூடிய வேளையில் நமக்கெல்லாம் படி அளக்கிற போது அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா பார்வதா தேவியானவளுக்கு சரி, ஒரு சின்ன சந்தேகம். பெண்ணா பிறந்தவளுக்கு ஏமா சந்தேகம்? என்னென்ன? பெண்ணா பிறந்தவங்கனாலே சந்தேகம் தான். ஆமா, ஏன் சந்தேகப்படுறாங்க? உன் பொண்டாட்டின்னு தான் உன்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா. அடிக்கடி படுதா என்னன்னே தெரிய மாட்டேக்கு. தெரியல. குடும்பம் சீக்கிரம் என்ன செய்யும்? இல்ல தூக்கிரும். வர நீ சொல்லிட்டலா? சரி. யாருக்கில்லைக்கு பாதி தூக்கி போய் தான் இருக்கு. ஆமா, ஆ, ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா அப்படி படியளந்து வரும்போது ஏமா ஆ, பெண்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது. ஆமாண்ணே, ஒரு குடும்பத்துல சந்தேகம் என்று புயல் அடித்தால் சந்தோஷங்கிற பூ உதிர்ந்துருமா, மலர்கள்லாம் உதிர்ந்து விடும். கரெக்ட். ஒரு குடும்பத்துல சந்தேகம் வந்துடுதுன்னா சந்தேகம் வந்து அந்த குடும்பம் சந்திக்கு வந்துரும். எங்க ஊர்ல ஒரு குடும்பம் பந்திக்கு வந்துடுது ஏமனே சாப்பிடுறதுக்கு. அட திண்ணி பண்டாரும் குடும்பமா இருக்கும் அது சாப்பாட்டு குடும்பம். கரெக்ட். ஏமா சந்தேகம் வந்து என்னண்ணே? தலைவாசல் வழியா வந்தா சரி, சந்தோஷம் வந்து பெறவாசலோடி போயிரும். பார்வதியே சந்தேகப்படுற பகவான் மேல. அதனால பெண்கள் சந்தேகப்படணும்னா ஆ, பெறவாசல் அடைச்சிட்டு சந்தேகப்படணும். ஆமா, கரெக்ட் தான். ஆனா பார்வதி சந்தேகப்பட்டிருக்கா. படுதா? பகவான் சந்தேகப்பட்டு பார்வதா தேவியானவள் ஆமா. கைலாசத்துல என்னப்பா? என்ன செய்றா தெரியுமா? என பகவான் மேல சந்தேகப்பட்ட பார்வதி பார்வதி பகவானை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அவ என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செய்றா? விஸ்வகர்மாவைத்தான் வரவலை, விஸ்வகர்மாவைத்தான் வரவலை, என் மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தை கேளு, ஒரு சிமுலதுதான் வேணுமா, பார்வதிய சொன்ன போது, பார்வதிய சொன்ன போது அந்த விஸ்வகர்மா ஏறி
தெரியுமா? என்னங்க? நீங்க கேட்ட சிமிழ கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியாப்பா? ஆம் தாயி. எப்படி இருக்கு? நல்ல 4 வாசல் வச்சிருக்க, 7 ஜன்னல் வச்சிருக்க. வச்சிருக்கனா? செப்பு மாதிரி செதுக்கி வச்சிருக்கிய. ஆமா. இருந்து இருந்து செதுக்குனே. இருந்து நீ செதுக்கிருப்ப. உறங்காம. என்று சிமிழ் செய்த உனக்கு எனக்கு முத்து மாலையை பரிசாக தருகிறேன் என்று நாளைக்கு காலையில அந்த முத்து மாலை என் கழுத்துல வந்துரும். இந்த முத்து மாலையை கடனா கொடுத்து. ஆமா. அப்படி கிடையாது. கொடுத்த மாலையை திருப்பி வாங்க. முத்து மாலையை நான் பரிசாக தருகிறேன் அப்படின்னு முத்து மாலை வாங்கிட்டு விஸ்வகர்மா போயிட்டாரு. அவரு போனதுக்கு பின்னால அவ என்ன செஞ்சா தெரியுமா? அந்த சின்ன சிமிழுக்குள்ள என்னத்தை பிடிச்சு அடைச்சா தெரியுமா? என்னத்தை போட்டு அடைக்கா? ஒரு ஆணெரும்பையும் ஒரு பெண்ணெரும்பையும் பிடிச்சு அடைச்சா. அங்கேயாமா ரெண்டையும் ஜோடியா தான் போட்டு அடைக்கணுமோ? ஆமா. 2 ஆணெரும்பா போட்டு அடைச்சானம்மா. அது ரெண்டும் உள்ள போய் அருவா கம்ப தூக்கிட்டு சண்டை ஓடிக்கிட்டு அடப்பானுவ. அப்ப 2 பெண்ணெரும்பா போட்டு அடைச்சா அவளும் 2 பேரும் உள்ள போய் குடும்பி சண்டை போட்டுக்கிட்டு அடப்பா. 2 பேருக்கும் உள்ள போய் மொட்டையை போட்டு விட்டு அடைக்கணும். கரெக்ட். ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடித்து அடைத்த பார்வதி ஏன் அந்த சின்ன சிமிழ அவ எங்க வச்சா தெரியுமா? எங்க வைக்கிறா? முந்தான பட்டெடுத்து சிமிழான தானே வைத்து இருக முடிந்தாள் குளித்து சொருவாளே. கைலாசத்துல கவலை கொண்டு இருக்கிறாள் கட்டளையான பார்வதி. பறவை கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கவலையோட இருக்கிறா பார்வதி. பார்வதி கவலையோடு இருக்கும் போது உலக மக்களுக்கெல்லாம் படியளந்த சோபரமா படியளந்த சிவனே கைலாச வாசல்ல வரும்போது பார்வதி கூப்பிடுதாரு. அப்படியாமா? பார்வதி வாசல்ல வரையிலே கூப்பிட்டாரா? பார்வதி பாரு பாரு என்னங்க பார் என்ன பிரேமாவா எங்க போய் தொலைஞ்சா? இன்னும் இங்க தானே இருக்கேன். ஒரு சத்தத்துல ஓடோடி வருவா நம்ம பொண்டாட்டி. பார்வை பூராமே இப்ப நெட்டோட்டத்துல இருக்கு. பார்வதி இங்க கீழ தானே இருக்க, பார்க்க வேண்டியதானே. செந்தாமரை போல் இருக்கக்கூடிய உன் திருமுகம். ஆமா. நான் வரையில ஏன்டா செல்ல குட்டி இப்படி வாடி வதங்கி? ஆமா. என்ன வாமா? இல்லம்மா ஏன் இப்படி கவலையோட இருக்க? அப்படியா கேக்குறீங்க? ஆம் தேவி. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அத்தா உலக மக்களுக்கு எல்லாம் படியளந்து வருகிறேன் பார்வதி. அதுலதான் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் படியளந்தியலா? எறும்பு கட்டை யானை முதல் 84 லட்சம் சீவா சிந்துக்களுக்கு இந்த சோபெருமான் படியளந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதுல தாங்க எனக்கு ஒரு சந்தேகம். அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? பகவானே என்னடி? எல்லாத்துக்கும் நீங்க படியளக்கல. ஏண்டி எப்படி கேக்குற? ஆமா. என்ன வாமா? பகவானே எரிச்சல கலப்பாதீங்க. என்னத்த உன்னை எரிச்சல கலப்புறது? சந்தோஷத்தை கலப்புங்க. கிளப்பிக்கிட்டு இருக்க பகவானே. கிளப்பிக்கிட்டே தான் இருக்க. பகவானே என்னடி? எனக்கு இன்னைக்கு உங்க படியளப்புல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னடி சந்தேகம்? நீங்க எல்லாருக்கும் படியளக்கலங்கறீங்க. படி அளந்திருக்கண்டி. அப்படியா? எங்க என்ன படியளக்கலங்கற? என்கிட்ட 2 உயிர் பட்டி. எங்க எடு நான் பாக்கட்டும். நீங்க அங்காம பாருங்க. பார்த்தேன். யாமனு காக்க மாட்டீங்களா? ஏமடி? அப்படி கேட்கணும்ங்க. ஏமடி? நான் உள்ள எக்குளுக்குள்ள சொறி. சரி எடுத்து தொலை. நான் வெக்கமா இருக்கும். நீங்க அட வெக்கம் கெட்டவள எடு. வெக்கமா இருக்குங்க. பாரு வெக்கம் கெட்டவள இருக்கீங்க. சரி எடுமா எடு எடு. பகவானே. என்னடி? பகவானே சொல்லி தொலைமா. பகவானே என்னமா? இங்க பாருங்க. என்ன என்ன எறும்பு இருக்க? இப்ப நல்லா பாருங்க. இப்ப நல்லா பாத்துட்டு எறும்பு இருக்கா இறந்து போச்சா? இருக்குங்க. அடியே பார்வதி அறைக்குள்ளே இருந்தாலும் அடி அடி பார்வதி அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறிய மாயமில்லை. சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை. இந்த
சிவனுக்கு தெரியாத மாயம் இல்லை. சிமுளுக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவனுக்கு தெரியாத மாயம் இல்லை பார்வதி. நீ என்ன சோதிச்சிருந்தாலும் உன்னை மன்னிச்சிருப்பண்டி. பரவு என் தொழில நீ சோதிச்சிட்டியம்மா. ஆமா, என்னை பிரிந்திருப்பதான் உனக்கு சாபம். உனக்கு சாபம். கம்பாத்தான் கரையோரத்துல வந்து அம்மா ஸ்டாண்டு கம்பாத்தான் கரையோரத்துல வந்து கம்பத்தடி வைத்து என்னது சொந்த செட்டு சொந்த செட்டுன சும்மா இருங்கண்ணே. கம்பாத்தான் கரையோரத்துல வந்து கம்பத்தடி வைத்து கம்ப காமாட்சியா தவம் இருக்க கடவாய் என்று சொன்ன போது வேலையான உனக்கு வேலை ஐயா ஏ மாயோ ஆண்டி எங்க சொடல ஐயா வாராரே ஐயா வாரா சொடல ஈசன் ஐயா வாராரே வந்துட்டாரே ஐயா வந்துட்டாரே சொடல ஈசன் அவர் வந்து மாயோ ஆண்டி எங்க மறி கொழுந்து மல்லிகப்பூ வாசகன் பேயா ஆண்டி எங்க பேச்சினாவ பேரு பெற்ற எங்க சொடல ஐயா மாயோ ஆண்டி எங்க மறி கொழுந்து ஐயா வான எங்க சொடல ஐயா சொடல ஈச மாறாரே வந்துட்டாரு ஈச வந்துட்டாரு சொல்லுக்காரு கைப்பிடித்து ஐயா விளையாடி வருவார் ஏ மாயாண்டி சொல்ற ஐயா ஹலோ ஹலோ ஆண்டவனார் சிவபெருமா ஆண்டவனார் சிவபெருமா எடி எடி பார்வதி அறைக்குள்ளே இருந்தாலும் யாருனறிய மாயமில்லை சிமுளுக்குள்ளே இருந்தாலும் சிமுளுக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவனறிய மாயமில்லை ஐயா ஏ மாயாண்டி மாயமே கிடையாது. சிவனுக்குள்ள இருந்தாலும் இந்த சிவனுக்கு தெரியாத மாயம். நீ என்ன சோதிச்சிருந்தாலும் உன்னை மன்னிச்சிருப்ப. ஆமா, என் தொழில நீ சோதிச்ச காரணத்தினால என்னை பிரிந்திருப்பதான் உனக்கு சாபம் என்று சொன்ன உடனே கம்பாத்தான் கரையோரத்திலே வந்து பார்வதா தேவியானவள் ஆற்று நல்ல மண்ணெடுத்து அன்னாரை போல் உருவம் செய்தார். செத்து நல்ல மண்ணெடுத்து சிவனாரை போல் உருவம் செய்தார். 1000 லிங்கம் வைத்து அணி அணியா லிங்கம் வைத்தார். ஏ புலித்தோடு ஆற்று மணல்கள் லிங்கமாக பிடித்து வைத்து ஆதி பராசக்தி என் பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமான் முன்னாலே வந்து 12 வருடம் தவம் இருக்கும் போது சிவபெருமான் காட்சி கொடுத்து நீ கம்பாத்தான் கரையோரத்துல வந்து நீ கம்பத்தடி வைத்து தவம் இருந்ததால இன்னிலிருந்து உன் பேர் கம்ப காமாட்சி உன்னே நினைச்சு நான் ஏங்கி கொண்டிருந்ததால என் பேர் ஏகாம்பரநாதர் என்று சொல்லி பேர் கொடுத்த போது பகவானும் பார்வதியும் கைலாசம் வந்த போது எடுக்க சொன்னோம்ல பகவானும் பார்வதியும் கைலாசம் வந்த போது என்ன சொல்றாங்க தெரியுமா? பார்வதா தேவியானவள் பகவானிடத்திலே ஆண்டவா பகவானே உங்க மனைவியான இந்த பார்வதிக்கு ஒரு சின்ன வரம் வேணும். என்ன பார்வதி உனக்கு என்ன நுண்ண பார்வதி பகவானே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேண்டும் சாமி. கையில் வைத்து விளையாட
கொஞ்சி கொஞ்சி விளையாட சரி எனக்கு ஒரு குழந்தைவர் வேணும். பார்வதி என்ன பகவானே? யாருக்கல்ல உனக்கு 2 குழந்தைய கொடுத்திருக்கலாமா? போங்கல் பகவானே. என்னம்மா ஆன மாதிரி ஒரு பிள்ளைய கொடுத்தேன், அழகா ஒரு பிள்ளை கொடுத்து ஆன மாதிரி ஒரு பிள்ளைய கொடுத்திய. 2 பிள்ளை அது தாயை போல பொண்ணு தாயை போல பொண்ணு சந்தி சந்தியா உட்காந்து என்னை கேவலப்படுத்திட்டான். சரி அவன் தான் அப்படி கேவலப்படுத்தாம நீ சொல்ற. ஆமா இளைய மவன் முருகனை கொடுத்தேன் அம்மா. அவன் முந்தானத்து ஒரு குறத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டான். ஆமா பகவானே, 2 பிள்ளை இருந்தும் பயனில்லை இல்லாமலும் பயனில்லை. அதனால என் பக்கத்திலே எப்போது வச்சு நான் கொஞ்சி கொஞ்சி விளையாடணும் பகவானே. கொஞ்சி கொஞ்சி விளையாடணுமா? ஆமாங்க பார்வதி. அத்தான் 3வது ஆம்பளை பிள்ளை கேட்க குடும்பத்துல 3வது ஆம்பளை பிள்ளை கொடுத்தேன்னு வை. சரி பார்வதி என்னத்தான் 3வது ஆம்பளை பிள்ளை சொல்லி தொலைங்க. இல்ல சொல்லுங்க பகவானே. 3வது குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்வான் தெரியுமா? என்ன பகவானே செய்வான்? அப்பாவை வந்து ஆட்டி படைப்பான். பார்வதி 3வது குழந்தை கட்டிக்கு அடங்க கைலாசத்தில் அடி அடி பார்வதி 3வது குழந்தைய கட்டிக்கு அடங்க மாட்டான் கைலாசத்தில் இருக்க மாட்டான். பேச்சிக்கு தலைமகன் பேச்சிக்கு தலைமகன் இப்ப படம் புடுங்க போவான். கொடுத்தோம்னா உனக்கு ஆகாது. எனக்கு ஆகினாலும் சரி ஆகாம போனாலும் சரி சரி இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி சரி எனக்கு ஒரு பிள்ளை நீங்க குடுக்குறீங்க. அடியே 3வது குழந்தை வேண்டாமடி. எனக்கு வேணும். கண்டிப்பா வேணுமா? எனக்கு வேணும். பார்வதி 3வது குழந்தை வேணும்னா ஆமா கைலாசத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே மண்டலத்திலே 32ஆம் தூணருகே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிகிறது. மணிவிளக்கு பக்கத்துல நீ முந்தி ஏந்தி தவம் இருந்தடா இந்த முக்கண்ணர்லால உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொன்ன போது கண்டிப்பா கிடைக்கும். எந்த பிள்ளைனாலும் கிடைக்கும். பார்வதா தேவியானவள் கண்டிப்பா என்று சொன்ன போது கைலாசத்துல கைலாசம் தன்னதில கைலாசம் தன்னதில வடக்கு வாச கோட்டையில ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணருகே தூண்டாத மணிவிளக்கு மணிவிளக்கு பக்கத்தில் மணிவிளக்கு பக்கத்தில் பார்வதி முந்தி பக்கத்துல வந்த பார்வதா தேவியானவள் பார்வதி அரகரா சிவசிவா என்று அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா ஆண்டவனார் நாமத்தை சொல்லி பார்வதா தேவியானவள் ஆண்டவனார் நாமத்தை சொல்லி தவம் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த 12வது வருடத்திலே அவங்க நினைக்க அந்த ஆதிவள்ளி கைலாசத்துல அந்த 12வது வருடத்திலே பார்வதா தேவியானவளுக்கு தெரியாமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா? ஓடோடி வந்து என்ன நேராக வந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதிக்கு தெரியாமலே வந்து சந்திரக்கலை சூரியக்கலை சிவக்கலை என்று சொல்லக்கூடிய தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டி விட்டிருக்காரு. தூண்டி விட்ட போது ஆதிவள்ளி கைலாசத்துல முத்து போல 3 சுடர் முத்து போல 3 சுடர் நனையில் விழுந்திடுமா ஊட்டி எங்க பிடித்திட்டாலே உருக்கள் எல்லாம் ஒன்னாச்சு அனைத்து பிடித்திட்டாலே
என்று ஆண்டவனார் நாமத்தை சொல்லி தவம் இருக்கக்கூடிய வேலையில 12 வருஷம் தவம் இருந்தா பார்வதா தேவியானவள் ஒருவரிடம் தவம் இருந்தா உடையவனார் வரவே இல்லை. 2 நல்ல வருட காலம் ஈஸ்வரனார் வரவே இல்லை. 3 நல்ல வருட காலம் முக்கண்ணனார் வரவே இல்லை. 4 நல்ல வருட காலம் ஆதன் பகவானும் வரவே வருடம் தவம் இருக்கக்கூடிய வேளையில் அந்த 12வது வருடத்திலே அங்க என்ன நடக்கு தெரியுமா? சந்திரக்கலை, சூரியக்கலை, சிவக்கலை என்று சொல்லக்கூடிய 3 கலைகளை ஏவி விட்டார். தூண்டாத மனவிளக்கை சிவபெருமான் தூண்டி விட்டார். தூண்டி விட்ட போது முத்து போல 3 சூடர், முத்து போல 3 சூடர் முந்தானையில் விழுந்திடுமா விழுந்திடுமா ஊட்டி அங்க பிடித்திட்டாளே உருக்கெல்லாம் ஒன்னாச்சு ஒன்னாச்சு அனைத்து பிடித்திட்டாளே அனைத்து பிடித்திட்டாளே பார்வதி பிடித்திட்டாளே தென்னையும் ஒன்னாச்சு தென்னையும் ஒன்னாச்சு அப்படி போடு ஆற்றலை தாங்க மாட்டாம 3 உருக்களுமே ஒன்னாயிடுச்சு. புள்ளனா எப்படின்னா இருக்கணும்? புள்ளனா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? நான் போது பாருங்க பேண்ட் போட்டுக்கிட்டு. பேண்ட் போட்டானா? ஆமா. ஷாய் உள்ள ஏற்கனவே மழை நேரத்துல இங்க நாரிக்கிட்டு தான் கிடக்கு வீடு முழுக்க. என்னது இல்ல அவன் அசிங்க வேற படுத்திக்கிட்டு இருக்கான். என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க கொட கோயில்ல வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? பையன் பேண்ட் போட்டுக்கிட்டு போனாம நான் சொன்னேன். சரி நீ நாரிக்கிட்டு கிடக்குங்க. அது நான் வேறன்னு நினைச்சேன். என்னது? இல்ல இங்க
உங்க வீட்டுல பேண்ட் போட்டா நாரும், என் தம்பியெல்லாம் பெல்ஸ் போட்டா மணக்கும். அசிங்கம் பிடிச்சவன எல்லாரும் பெல்ஸ் போட்டாலும் மணக்கத்தான் செய்யும். பார்வதா தேவியானவள் ஓடோடி வந்து என்ன செய்யறா தெரியுமா? ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல வந்து, பகவானே பிள்ளை வரோம் கேட்டதற்கு பிடிமுண்டத்தை கொடுக்கலாமா, முதலை வரோம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா, குழந்தை வரோம் கேட்டதற்கு மதலை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுத்திருக்கீங்கள கடவுளே. இதை எப்படி கொஞ்சுவேன் குழாவுவேன், நான் எப்படி முத்துவேன் மோதுவேன், எப்படி கொஞ்சுவேன் குழா, நான் எப்படி முத்துவேன் மோதுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. பிள்ளைக்கு ஆசையா தூக்கி முத்த கொடுக்கணும்னா பிள்ளை கண்ணு எங்கன்னு இருக்குன்னு தெரிய மாட்டாக்கு. வேற எங்கன்னு குடுக்க முத்தத்தை எங்கனையாவது கொடுத்து வைப்போம். வேற என்ன பண்றது? முத்தத்துல தான் கொடுக்கணும். கரெக்ட். பார்வதா தேவியானவள் ஓடோடி வந்து என்ன செய்யறா தெரியுமா? ஆண்டவனாகிய சிவபெருமான் இடத்துல வந்து என்ன செய்யறா தெரியுமா? பிரம்மாவை வரவழைத்து 3 உருக்களாகவே படைக்க சொன்னார். பிரம்மா வந்து உருப்படைத்தார், பகவான் வந்து உயிர் கொடுத்தார், கண்ணன் வந்து கண் கொடுத்தார், ஒரு பெண் குழந்தை, 2 ஆம்பளை பிள்ளை, 2 ஆண் குழந்தை. பெண் குழந்தைக்கு பேச்சியம்மா அம்மா என்று பெயர் கொடுத்தார். 2வது பிறந்தது பாருங்க 2 ஆண் குழந்தை. என்ன எனக்கு இருக்கட்டும், என்ன இருக்கட்டும்னா இங்கதான் சொல்லுச்சு, இங்க ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவனாகிய சிவபெருமான் ஓடோடி வந்து என 2 குழந்தைகளுக்கும் 2 ஆண் குழந்தைகளுக்கும் பேர் நாமத்தை கொடுக்க போறாரு. பெத்தவங்க பேர் விட்டா தானமா மத்தவங்க கூப்பிடுவாங்க. என்ன பெத்தவங்க பேர் விடணும். ஆமா, மத்தவங்க கூப்பிடுவாங்க. ஆமா, பெத்தவங்க வந்து குழந்தைக்கு பேர் எப்படி கூடுவாங்க தெரியுமா? உள்ள காதுல வந்து கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க. வெளியே தான் நல்லா இருக்குங்க, உள்ள கொஞ்சம் நல்லா வைங்க. ஏன்னா மைக் செட் என்ன வெளியே நல்லா இருக்குங்க, உள்ள கொஞ்சம் மைக் செட் நல்ல வாலி மாத்து வைங்க என்று சொன்ன போது, ஓகேண்ணே என்று சொன்ன போது ஓடோடி வந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் 2 ஆண் குழந்தைகளுக்கு அழகாக பேர் கொடுக்காங்க. என்ன பேர் கொடுக்காங்க? எப்படி பேர் கொடுக்காங்க? மணி விளக்கதில பிறந்த நாளே மாயோ ஆண்டி சொடல வெளியே நல்லா இருக்கு, உள்ள நல்லா வைங்க. தீச்சோடரில் வந்து பிறந்த நாளே சொல்ல புள்ள என்ற முண்ட மகனியும் உருண்ட நாளே முண்ட சுவாமி மணி விளக்கில பிறந்தேனால மாயாண்டி சுடல, சுடர் ஒளியில பிறந்தேனால சுடல ஈசன் அவன் பேரு. முண்டமா பிறந்தேனால அவன் தம்பி முண்டன். யாருக்கு தம்பி? யாரு முண்டன்? மாயாண்டி சுடலையுடைய தம்பி முண்டன். சுடல கூட பிறந்தவன் தம்பி முண்டன். ஏன்னா மாயாண்டி சுடல கூட பிறந்தவர் தம்பி முண்டன் என்று பெயர் கொடுத்து மாயாண்டி சுடலையும் தம்பியாகிய முண்டன் என்று பெயர் கொடுத்து பேச்சியம்மா 3 பிள்ளையும் தொட்டில போட்டாச்சு. மல்லிகைப்பூ தொட்டிலே மாயாண்டிய போட்டிருக்கு, மாயாண்டி சுடலைய போட்டிருக்கு, முல்லைப்பூ தொட்டிலே முண்டனை போட்டிருக்கு, முண்டனை போய் போட்டிருக்கு. பிச்சிப்பூ தொட்டில பேச்சியம்மால போட்டிருக்கு, என் பேச்சியாத்தால கொண்டு போட்டிருக்கு. எங்க பேச்சி அம்மா ஏன 3 பிள்ளையும் தொட்டில போட்டு அருமையா ஒரு தாலாட்டு பாட்டு ஒரு பாடுனா பாருங்க. பார்வதி தாலாட்டுனா என்னென்ன
பகவான் எப்படி உறங்குவார்னு தெரியுமா உனக்கு? உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பா தாலாட்டு பாட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படியாம்மா? ஆமாண்ணே. உலகத்துல பிறந்த பெண்ணுக்கு எல்லாருக்குமே தாலாட்டு தெரியுமோ? ஏன்னா இந்த நம்ம வெங்கடாம்பட்டி எல்லாம் எடுத்துக்கோயேன். வெக்காளி பெட்டி எடுத்துக்கோயேன். நீ வெக்காளி பெட்டி இல்ல தம்பி, அட செவிட்டு போய் அவன. வெக்காளி பெட்டி இல்ல தம்பி, ஏமா வெங்கடாம்பட்டி. வெங்கடாம்பட்டி வெங்கடாம்பட்டி தம்பி. இவனை போய் ஏமா நேத்து வெக்காளிக்கு பட்டி போனோம்ல, அந்த யாவத்துல நீ இருக்க. வெங்கடாம்பட்டி இது வந்து வெங்கடாம்பட்டி தம்பி. ஆமாமா. சத்திரத்துல போய் பச விசாரிச்சு பாருங்க. வெக்காளிப்பட்டி பச விசாரிச்சு வெக்காளிப்பட்டியில போய் இறங்கி இவனால அங்க இருந்து ஆட்டோ எடுத்து வந்திருக்கு. அவன் பிறத்தால வழி நடந்துட்டலா, வேற ஊருக்கு தான் போவேன். வேற ஊர்ல கொண்டு விட்டாலும் பரவாயில்ல. கரெக்ட். வேற நாட்டுல கொண்டு விட்டுருவான்பா இவன். உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பா தாலாட்டு பாட்டு தெரிஞ்சிருக்கும். தாலாட்டு பாட்டு தெரிஞ்ச பெண்கள்லாம் கையை ஒசத்தி சொல்லுமா பாப்போம். நான் உன்னை பாக்க இன்னைக்கு போது தாலாட்டு தெரியுமான்னு தெரியல. தாய்ப்பழங்கிட்ட கேட்டு பாரு. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க உள்ளவங்க எல்லார்ட்டையும் சொல்லப்படாது. கொட்டாய் விடப்படாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கு கொட்டாய், இப்பதான் வாய போடுது. இதுக்கு தான் நைட்ல சுவாத்த போடப்படாது. நம்மள இட்லிய போட்டிருக்கணும். சுவாத்து ரசம், அப்படி பாயாசம், சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் அந்த ஒரு வத்தல் ஒண்ணு கொடுத்தாங்களே, அது பேர் என்னதுன்னா மெதுக்கொத்த கிடையாது. சரி, என்னமோ பேட், டென்னிஸ் பேட், அவ்வளவு. அதெல்லாம் தின்னா கொட்டாய் தான் வரும். அத தாமா திங்க போய் எனக்கு வயத்துக்குள்ள கடவுடாங்க. பேட்டு, பந்து இப்படியாமா சாப்பிடு. அப்பளம் பொரிப்பாவா, முக்கோணம் தம்பி, நீ அதெல்லாம் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது. அந்த முக்கோணம் அப்பளம் வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்பளம் மாதிரியே தெரியுது. அதனால அதை சாப்பிடல. அந்த கம்பு எடுத்தானே, அது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம் சாப்பிடாத. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கு கண்டிப்பா தாலாட்டு பாட்டு தெரிஞ்சிருக்கணும். தாலாட்டு பாட்டு தெரிஞ்சவங்கள கைய வசத்துக்கு யாராவது. இப்ப இந்த பாட்டி வருது, இந்த பாட்டிக்கெல்லாம் கண்டிப்பா தாலாட்டு பாட்டு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பாட்டிய தாலாட்ட சொன்னு வையுமா தம்பி, விடிய விடிய ராகத்தோட தாலாட்டும். கரெக்ட். பாட்டிய எங்க பாட்டியெல்லாம் தாலாட்டுவா. எங்க தாத்தா அப்படி உறங்குவாருமா. புள்ள உறங்காது. எங்க பாட்டி அப்படி ஆட்டுவா, தாலாட்டுவா. எங்க பாட்டி தாலாட்டுவா, 3 குடம் போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவா. சரி, தாலாட்டானா அவ்வளவு அழகா தாலாட்டு. அப்படி தாலாட்டணும்ல. இங்க இப்ப உள்ள உங்களுக்கு தாலாட்டு தெரியலனே. தாலாட்டு நான் ஓரளவு கொஞ்சம் படிப்பேன். என்னத்த தாலாட்டு பாட்டு? அதான் உன் வீட்டுக்காரு நீ படிச்சனா கதை அடைச்சு போட்டு வெளியே போயிருவாரு. நீ தன்னால படிச்சுக்கிட்டு நீ தன்னால படி. அப்படி என்னமோ அவருக்கு என் பாட்டு பிடிக்க மாட்டுக்கு, ஆனா ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் பிடிக்கு. அந்த ஆளுக்கு தான் என் பாட்டு பிடிக்க மாட்டுக்கு. என்ன தாலாட்டு பாட்டு என் பார்வதி பிள்ளைய மாயாண்டி சொடலிய தொட்டுல போட்டு அருமையா தாலாட்டு பாடுறா. எப்படி பாடுறா தெரியுமா? பால் போல் நீலபடி பரமசிவம் பந்தடி, பால் போல் நீலபடி பரமசிவம் பந்தடி, பரமசிவாடி பதிலடிக்க வந்த பரமசிவாடி பதிலடிக்க வந்த
தேவியானவள் என் மாயாண்டி சுடலை ஈசன் என் முண்டசுவாமி பேச்சியம்மா 3 பேரையும் தொட்டில போட்டு அப்படித்தான் தாலாட்டு பாடுறா. அழகா தாலாட்டு பாடுனா உள்ள 3 அப்படி அசந்து உறங்குது. நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கு. தாலாட்டு அப்படி இருக்கு. தாலாட்டு படிக்க படிக்க பிள்ளைகள் உறங்கி கொண்டிருக்கும் போது சரி பூலோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கு. என்னமா நடக்கு? மாயாண்டி சுடல கதையில இன்னும் வார கதை ரொம்ப முக்கியம். அப்படியா? யாரும் சத்தம் போடப்படாது. எங்களை சத்தம் மட்டும் போடாம இருக்க சொல்லப்படாது. ஆமா, வேற என்ன வேணா நீங்க சொல்லுங்க தம்பி. இனிமெல்லாம் நீங்க சத்தம் போட்டது ஓகே. மாயாண்டி சுடல கதையில இன்னும் வார கதை ஏக ரொம்ப முக்கியமான ஒரு கதை. உட்காருங்கக்கா. அது வந்து ஐயோ பாவம் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அது குடலுக்குள்ள எப்படி வந்ததோ தெரியல. எல்லாம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே நல்லா இருக்குங்காரு சொன்னா. ஏன்னா மாயாண்டி சுடல ஏன்னா இந்த தூணுக்கு பின்னால ஏக்கா லேடிஸ் இந்த தூணுக்கு இந்த பக்கம் வந்துருங்கக்கா. ஏக்கா லேடிஸ் இந்த பக்கம் வந்துருங்க. சாமி ஆடும்போது அப்புறம் மண் அள்ளி போட்டுருவோம். சாமி பிற காலை அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போ ஆடையில மண் நம்ம மேல விழுந்துரும். அதுக்கு தான் சொல்லுதேன். ஏன்னா அந்த மண்ணு காலில இருந்து நம்ம மேல வந்து விழுந்துரும். அதுக்கு தான் சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. இங்க வந்துருங்கக்கா. எங்க முன்னால வாங்கக்கா, வைக்கப்படாதீங்கக்கா. நான் உங்க சிஸ்டர் தான், வந்து உட்காருங்கக்கா. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷமே. வாங்கக்கா வாங்கக்கா. ஏன்னா சாமி கிட்ட ஏற்கனவே சாமி இப்ப 12 மணிக்கு வேட்டைக்கு போவோம். அந்த நேரத்துல யாரும் எதுக்கும் இருக்கப்படாது. இப்ப 12 மணிக்கு போகும் தம்பி. ஏக்கா வாங்கக்கா. தம்பி ராங்கா பேசப்படாது. மத்த தெய்வத்தை மாதிரி இந்த மாயாண்டி சுடல் நினைச்சு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ரத்தம் கக்கிருவான் போகும்லையும். தம்பி மத்த சுடலைய மாதிரி இந்த வெங்கடாம்பட்டி சுடலையும் நினைக்காத. நீ எல்லாம் போவங்குள்ளியும் அந்த ஐயா 12 மணிக்கு வேட்டைக்கு போயில நீ பாரு அவர் அருள. நீ எல்லாம் இருக்க பாரு. எல்லாம் பெயர்வ சுடுகாட்டுக்கு பாத்துக்கோ. என் மாயாண்டி சுடல கதையிலே இன்னும் வார கதை ரொம்ப முக்கியமான கதை. தம்பிகளா ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இந்த இடத்துல மட்டும் யாரும் சத்தம் போட்டுறாதீங்க. ஆமா, எப்படி போட முடியும்? போடப்படாது. சத்தம் போடல போடப்படாது. போட மாட்டோம். ஏன்னா பேசவும் கூடாது, சத்தமும் போடப்படாது. ஏமா சத்தம் போடாம எப்படிப்பா பேச முடியும்? தம்பி அதுதான் சொல்றேன், சத்தம் போடப்படாது தம்பி. ஏமா இவ்வளவு ஒற்றுமையா வந்து நாளைக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மத்தியானம் வட்டம் இருக்கு. நாளைக்கு மத்தியானம் இருக்கும். பிறகு நாளை கழிச்சு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. முடியாது. ஆமா, வந்து கூட்டத்துல சொந்த பத்தத்தை பார்க்கும்போது தானே பேச முடியும். சரி நீங்க பேசுங்கக்கா. இவன் பேச்ச காக்காதியக்கா. இந்த ஒரு கட்டத்துக்கு மாதிரி யாரும் சத்தம் போடுறாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் சுடல ரொம்ப துடியா வருவாரு. அதனாலதான் சொல்றேன் இந்த இடத்துல சத்தம் போடப்படாதுன்னு. அப்ப நாங்க சத்தம் போடாம இருக்கும்போது அதை சொல்லுங்க. சரி, அது அப்புறம் சொல்றேன். மாயாண்டி சுடல தொட்டில தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, பூலோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கு. ஏமா என்ன விஷயம் நடக்கு? ஏன்னா சுடல கதையில இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏமா நீ படிச்சதுல இருந்து சுடல கதை முக்கியமான எல்லாமே முக்கியமான கதை தான். அது கரெக்ட் தான். சரி, இது என்ன முக்கியமான இடம்? இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் தம்பி. ஆமாம்மா, வெங்கடாம்பட்டி முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து நான் சுடல கதையை சொல்ல போறேன். யாரும் சாப்பிடவும் கூடாது, எதையும் திங்கவும் கூடாது, சத்தமும் போடக்கூடாது. சாப்பாடுல அப்பலே பாயசத்தை வச்சாலும் அத சொல்லல தம்பி. இந்த பானிபூரி, இந்த காளி புலவரு, இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா, என்ன தம்பி? அவரு சுத்தி சுத்தி கடையை போட்டுக்கிட்டு சும்மாயா போவாரு. இந்த இடத்துல மட்டும் சாப்பிடக்கூடாது தம்பி. அப்ப வச்சிருந்துட்டு நான் சொல்லும் போது சாப்பிடு. இப்ப நான் சொல்லியதான் அவ உள்ள தள்ளுவா. பொறுமா கொஞ்ச நேரம். ஏமா இப்பதான் வாயை பழந்துக்கிட்டு காளி புலவர் உள்ள தள்ளுதான். ஒரு 5 நிமிஷம் பொறு தாயி. 20 ரூபாய்க்கு வாங்கினதே சாப்பிட விட மாட்டேன். கொஞ்சம் பொறுங்க. சுடல கதையில இருந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏமா சுடல கதை நீ படிக்கிறதுக்கு அந்த பிள்ளை இந்த இடத்துல சாப்பிடப்படாதுன்னா அதான் ஒரு முக்கியம். அந்த பிள்ளை சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிடப்படாது. இந்த முக்கியமான இடத்தை சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடட்டும். எல்லாம் அப்படி சொல்லுவேன்னு நான் அப்பல பாயாசமே சாப்பிடல. கரெக்ட். நானும் 1 மணி நேரம் இருந்து பார்த்து பாயாசமே வரல. எந்திரிச்சு வந்துட்டேன். ஏன்னா சுடல தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பக்கத்துல முண்டன் படுத்திருக்கான். குண்டை இல்ல அறிவிட்டவன முண்டை. என் சாமி முண்டை. அவ தம்பி முண்டசாமி படுத்திருக்காரு. பக்கத்துல பேச்சியாத்தா படுத்திருக்கா. அம்மா படுத்திருக்கா. 3 பிள்ளைகளும் தொட்டில படுத்திருக்கு. ஏன்னா என்ன பூலோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கு. ஏமா என்ன விசேஷம் நடக்கு? ஏன்னா மாயாண்டி சுடல இனிமேதான் கரெக்டா 12 மணிக்கு வேட்டைக்கு போவாரு. இந்த இடத்துலதான் வேட்டைக்கு போறாரு. அவர் தொட்டில படுத்திருக்காரு. பூலோகத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கேட்கேன். கரெக்ட். அப்ப சல்லடங்குள்ள எப்ப போடுவாரு? உடனே உனக்கு சல்லடங்குள்ள போட்டுறேன். போட்டாதாமா காட்டுக்கு போவாரு. மாயாண்டி சுடல. ஏன்னா இந்த நேரத்துல என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பூலோகத்துல அப்படி என்ன நடக்கு தெரியுமா? அப்படி என்ன நடக்கு? ஏன்னா பூலோகத்துல என்ன நடக்கு தெரியுமா? ஏன்னா பூலோகம் தன்ன
படிக்க அந்த ஸ்பீக்கர் என்னன்னு தெரியல. பூலோகத்துல ஆனக்குட்டியர் ஒரு ஐயர், சுப்புக்குட்டி தம்பி. அந்த ஆனக்குட்டியர் வீட்டுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ பூட்டியின் தலைப்புல ஒரே பொட்ட பிள்ளை சொன்னா வெளியே நல்லா இருக்கலாம் அப்படின்பாரு அவரு. இப்ப என்ன செய்யணும், அவர்கிட்ட சண்டை தான் இருக்கணும். அப்புறம் மைசெட்டு கட்ட சண்டை தான் இருக்கணும். பூலோகத்துல ஆனக்குட்டி கோயில்காரங்களும் போய் சொல்லிட்டாங்க, அவர் கேட்கலன்னா என்ன பண்றது. ஆனக்குட்டியர்னு ஒரு ஐயரு. ஆமா ஐயரு. அவருக்கு ஒரே மவா. யாரு? அந்த பிள்ளை பேரு பாப்பாத்தி. ஓ பாப்பாத்தி பிள்ளை. அந்த பாப்பாத்தி வீட்டுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன விசேஷம்? அவ பூட்டியும் தலைப்புள்ள ஒரே பொட்ட பிள்ளை, அவ பாட்டியும் தலைப்புள்ள ஒரே பொட்ட பிள்ளை, அவ அம்மாவும் தலைப்புள்ள ஒரே பொட்ட பிள்ளை, இந்த பாப்பாத்தியும் தலைப்புள்ள ஒரே பொட்ட பிள்ளை. இவ தலைப்புள்ளைக்கு அவளு ஒரு பொட்ட பிள்ளைக்கு தான் உண்டா இருக்கா. முதல் பிரசவம் எங்க நடக்கும்? முதல் பிரசவம் ஆஸ்பத்திரியில நடக்கும். அறிவிட்டோங்களா? எல்லா பிரசவம் ஆஸ்பத்திரியில தான் நடக்கும். யார் சொன்னா எல்லா பிரசவம்? நான் சொல்றேன். எல்லா பிரசவமும் ஆஸ்பத்திரியில நடக்கும்னு யார் சொன்னது? நான் சொல்றேன் தம்பி. இவன் எங்க பிறந்தான்னு கேட்க மாட்டேங்க. அவன் எங்க பிறந்தான்? பருத்தி காட்டுக்குள்ள பிறந்தான். அவன் பிறந்திருப்பான் பருத்தி காட்டு முடிவான். அவ அம்மா பருத்தி எடுக்க போவையில அவன் பருத்தி காட்டுக்குள்ள பிறந்திருப்பான். அவனுக்கு பேர் என்ன பேர்? என்ன பேர் தம்பி? பருத்தி வீரன். ஆனா இது தாய் இல்லாத பிள்ளை பாருங்க. அவ அப்பா தாய்க்கு தாயா இருந்து பொங்கி போட்டு சீமந்தம் முடிச்சு சிறப்பா கூட்டு வந்திருக்காங்க. பிள்ளைய பெத்தமா புருஷ வீட்டுக்கு போனமான்னு இருக்க வேண்டியதானே. பிள்ளைய பெத்துக்கிட்டு புருஷ வீட்டுக்கு போனமா, அங்க போனமா, புருஷனை போய் கவனிச்சமா. ஏன்னா அந்த வீடியோல இது விழுதான் பாத்துக்கோங்க. கொண்டா தம்பி, இது அந்த வீடியோல விழுதான் பாத்துக்கோங்க. ஏன்னா பூலோகத்துல என்ன நடக்கு தெரியுமா? பூலோகத்திலே முக்கியமான ஒரு விஷயம் நடக்கு. இந்த பாப்பாத்தி பிள்ளை இருக்கு பாருங்க. இந்த பாப்பாத்தி பிள்ளை தாய் இல்லாத பிள்ளை. ஏன்னா அந்த அப்பா தாய்க்கு தாயா இருந்து பொங்கி போட்டு வந்தவா பிள்ளைய பெத்தமா புருஷோடு போனமான்னு இருக்க வேண்டியதானே. நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில கடைசி வெள்ளிக்கிழமையில தலைய வாரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நிறமாத்த கெப்பனிக்காரி தண்ணி அடிக்க வந்திருக்கா. ஏமா அது தப்பு இல்லையாமா? என்னன்னு? நிறமாத்த கம்பெனிக்காரி தண்ணி அடிக்க கூடாது. நிறமாத்த கம்பெனிக்காரி தண்ணி அடிச்சான்னு ஏக்கா அந்த பக்கம் யாரும் இருக்கப்படாது, இங்க வந்துருங்க. ஏக்கா இங்க வாங்க. அங்க யாரும் இருக்கப்படான்ட்டாங்க, இங்க வந்துருங்கக்கா. நீங்க நல்லா இருப்பீங்க, இங்க வாங்கக்கா. வாங்கக்கா. ஏக்கா நம்ம ஃப்ரெண்டு தான் அதெல்லாம். ஏக்கா வாங்கக்கா. அந்த கண்ணாடி போட்டாக்கா என் ஃப்ரெண்டு. வாங்கக்காங்க. உங்க ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டு தான். அதான் சொன்னதை கேட்க மாட்டாக்கு. சொன்ன உடனே எல்லாம் கேட்டு எப்படி வருது? சொன்னதை கேட்க. அது வா ஊர்க்காரி. நீ சொன்னதை கேட்டாதானே அவளுக்கு சொன்னது கேட்பாவோம். கரெக்ட். ஏன்னா பூலோகத்துல என்ன நடக்கு தெரியுமா? இந்த பிள்ளை இறந்து போட பத்தியலா. அவ அப்பா தாய்க்கு தாயா இருந்து என்ன நம்ம புள்ள இப்படி இருக்கன்னு சொல்லி பாக்காரு. பிள்ளை இறந்து போச்சு. தண்ணி அடிக்க போன பிள்ளைக்கு ஒருவேளை ஓவர் ஆகி போச்சோ? கிடையாது. மாயாண்டி சுடலையுடைய பார்வைப்பட்டு நிறமாத்த கெப்படிக்காரி வயத்து பிள்ளையோட நாளைக்கோ நாளை கழிச்சோ அடுத்த நாளைக்கோ குழந்தை பிறக்க வேண்டியவா. ஏமா அவதானே குழந்தை பெத்து எடுக்க போறா, நீ அம்மா இப்படி அழைக்க? ஏன்னா அப்படி இல்லல, வயத்து பிள்ளையோட செத்து போனான். சரி. ஏன்னா அப்பா தலையில அடிச்சு அழுவுதாரு. இவர் அழுவ சத்தம் கேட்டு சொக்காரன் சோவக்காரு எல்லோரும் ஒன்று கூடி இறந்து போன
வந்தல்லவோ என் மகனேஸ்வர போல இருந்தவன் போல வளருவார் மதல போல இருந்தவன் மலைய போல வளருவார் அண்ட மோகடு தட்டு அண்டே சொடல ஆகாயம் எடுத்தானே ஒரு சொருபம் ஒரு சொருபம் ஆயாண்டி சுடல சொருபத்தோடு நாமல் நாம் போக வேண்டாம் மதல போல இருந்தவன் தான் சொடல மலைய போல வளருவார் வளர்ந்த போல இருந்தவன் தான் என் பேச்சு மக மாயாண்டி போல வளருவார் மாயோண்டி சுடலாயா சுடோதரன வர்றவளை சொடல குள்ளாவா சூட்டுவான வர்றன வர்றவளைக்கு வல்லையம்மா பிடிப்பாரா சங்கரன வர்றவளைத்து சொடல சல்லடமா பூட்டுவாரா பூமியத்தான் துரட்டுவாரா மாலோண்டி சொடலாயா பொந்தந்தடி பிடிப்பாரா மாலோண்டி மறி கொழுந்து மல்லிகப்பூ வாசகனே ஏயாண்டி பேச்சு வலதுபுற மீசையது வெள்ளையம் போல் ஆடுதையா இடதுபுற மீசையது ஈட்டி போல ஆடுதையா மாலோண்டி சுடலாயா இப்ப வீச்சருவா ஒரு கையில சுடல பொந்தங்கடி மறு கையில மல்லையம்மா ஒரு கையில கச்ச மேல கச்ச கட்டி கச்ச மேல கச்ச கட்டி கச்சையத்தான் பறிஞ்சு கட்டி மாயோண்டி சுடலாயா ஏ மல்லிகப்பூ வாசகனே கைலாசம் தனை கடந்து ஏ வெங்கடாம்பட்டி சுடலாயா ஏ வெங்கடாம்பட்டி மாயோண்டி கைலாசம் தனை கடந்து மாயாண்டி ஏ சொடல அப்ப மையான கரையடி மாயாண்டி சொடலாய் மையான கரையடி மாயாண்டி சொடலாய் கட்டையில பணம் இருந்து கதகதென்று வேகும் போது
கேட்க மாட்டேங்குது, வெளியே தான் நல்லா கேட்குது. மூட்டத்தில பாயுவாரே மூட்டம் உள்ள சுடலாய் வண்டி கொண்டு குத்துவாரே வளரும் புள்ள மாயாண்டி மாயாண்டி சுடலாய் கணமிருந்து வேகும் போது மாயாண்டி சுடலாய் வண்டி கொண்டு குத்துவாரே மூட்டேற்ற ஏ சுடல மூட்டேற்ற பிரி சுடல மூட்டோட முறிப்பாரா மாயாண்டி சுடலாயா எலும்ப முறிப்பாரா கரும்பு என்று தும்பாரா முட்டெலும்ப முறிப்பாரா முறுக்கு என்று தும்பாரே மண்டையத்தான் உடைப்பாரா மாங்காய் என்று தும்பாரா மகனே மாயாண்டி ஏ வேங்கடாம்பட்டி சுடலாயா மணிக்கொடல உருவுவார மாலையாக போடுவார பெரும்படல புடுங்குவார வேகலிக்கு விருந்தளிப்பார் பேச்சி மக மாயாண்டி மாயாண்டி மறிக்கொழுந்து கையடில செலது மறிக்கொழுந்து சுடுகாடு தன்னதில ஈரக்கொல தாமரக்கா எடுத்து ஏப்ப போடுவாரா மாயாண்டி மாசுடல மாயாண்டி சுடலாயா வெங்கடாம்பட்டி சுடலா மாயாண்டி சுடல என்னப்பா ஆத்தடி இந்த மைக்கெல்லாம் படிச்சோம்னா ஏ சுடல என்னப்பா பேயோட பேயா பேயாட்டம் போடுதாரு ஏ சுடல பணத்தை எல்லாம் சாப்பிடுறாரு பணத்தை எல்லாம் சாப்பிட்ட சுடல சரி எடா என்னப்பா ஏ நான் பெத்தம் அவன என்ன ஏ சுடல என்னம்மா ஏ பணம் போதுமாடா எனக்கு இன்னைக்கு போதும் நாளைக்கு வருமே சரி மூஞ்சி கருக்கல்ல வருவேன் ஏ பிரேம் அவன வெள்ளி செவ்வாய்க்கு தவறாம வருவேன் சரி எனக்கு ஒண்ணு போட்டு ரெடி பண்ணி வச்சிரு என்ன வே உள்ள கூடன்னு உனக்கு நல்லதா போட்டு வைமா சரி ஆமா ஏ சுடல கலிபா சாப்பிட்டேனோ சரி சரி ஏ மாயாண்டி அப்படின்னா இப்ப போ வெள்ளி செவ்வாய் கரெக்டா வந்துருப்பே ஏமா செவ்வாய்க்கிழமை நான் வரணும் வரலையோ ஆனா வெள்ளிக்கிழமை கரெக்டா வருவேன் கரெக்ட் நான் வந்த உடனே என்றா எனக்கு சொல்றா புடிச்ச மாதிரி கரெக்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வை கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கலடு கட்டே வேண்டாம் வேண்டாம்ப்பா உருப்படியா வை அப்படின்னு சொல்லி ஏ மாயாண்டி சுடல ஏ மாயாண்டி என்ன செஞ்சா தெரியுமா இவ்வளவு பணத்தையும் தின்னுட்ட சுடல இன்னும் என்ன பண்ணார் தெரியுமா கக்கதில செல்லது பீனா கட்டியாக இடுக்கிருக்கா ஏ சொடல ஏ வேங்கடாம்பட்டி சொடல என்னமா தோளதில செல்லது பீனா தொங்கு மாலை போட்டு இருக்கா அவ்வளவும் சாப்பிட்ட சொடல ஏன இவ்வளவு சாப்பிட்டாரு பாருங்க நேர கைலாசம் வந்துட்டாரு ஏலைய மாயாண்டி ஏல சொடல என்னமா ஏமா நான் பெத்தம் அவன அம்மா என்னமா ஏல இப்ப நீ போ நீ வெள்ளி செவ்வாய் வந்துரு நான் வாரே வெள்ளிக்கிழமை வருவேன் வெள்ளி செவ்வாய் தவறாம வந்துருடா ஏ தம்பி அப்புறம் நீ செவ்வாய்க்கிழமை தவறு விட்டாலும் அதான் பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க தெரியுமா எப்படிமா ஏட்டி ஏமா ஏட்டி என்ன நேத்து என்ன பெரியம்மா சிலம்பு சத்தம் கடிச்சு பத்தியாட்டி என்ன கடிச்சு சலங்க சத்தம் கடிச்சு பத்தியாச்சி வா வீட்லயாவது வல்லே கம்பு சத்தம் கடிச்சு பத்தியா வா வீட்லயாவது வல்லே கம்பு சலங்க சத்தம் கடிச்சு என் வீட்டை சுத்தி நேத்து என்ன கடிச்சு தெரியுமா வா வீட்டை சுத்தி நேத்து என்ன என் வீட்டை சுத்தி கொலுசி சத்தம் கடிச்சு பெத்தியா
அதுவும் கொஞ்சத்து வயசு புள்ள கொலுசி சத்தம். ஏட்டி அது கன்னி பெண்ணி யாராவது நடந்து போயிருப்பா. பிறகு நம்ம வீட்டை சுத்தி பூரா கன்னி. அந்த காலத்துலலாம் தெய்வங்கள் தெருவுல உலா வருமா, பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க. தெய்வங்கள் அந்த காலத்துல எல்லாம் பேய் பிசாசும் உலா வருமா, தெய்வங்களும் உலா வருமா. தெய்வங்கள் உலா வரும்போது பேய் பிசாசும் ஒதுங்கி போயிருமா. ஏமா தெய்வம் வரும்போது பேய் பிசாசுக்கு தெரியும். தெய்வம் வந்து சுத்தி அடிச்சு பாத்துட்டு உள்ள போய் உட்கார்ந்த உடனே பேய்கள் வரும். பேய் நாடமாட்டம் தான் பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து கரெக்ட் வெளியே வந்துட்டாங்கன்னு வையி சீனு. அந்த நேரத்துல சொடல வரும்போது நாம எதுக்கு யாரும் வந்துட்டோம், கண்டிப்பா ரத்தங்கைக்கு செத்துருவோம். அது அந்த காலத்துல. ஏமனா அந்த காலத்துல வந்து பேய்கள் ஏமா நடமாடி இருக்கு தெரியுமா? ஏனே எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருந்திருக்கு. ஆமா, லைட் கிடையாது. வீட்டுக்குள்ள மட்டும் மின்னிட்டாம்பூச்சி மாதிரி ஒரு விளக்கு எரியும். கரெக்ட். அதுவும் படுத்த தூக்கம் வந்த உடனே அமைச்சிட்டு தான் படுப்பாங்க.